இதுதான் நம்ம அறுவடை பண்ணிட்டோம். கலர்ச்சிக்காவை வந்து இப்போ அறுவடை பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100 150 இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் கலர்ச்சிக்காய். பாருங்கள், செடியே முள், விதை தான் பரவாயில்லன்னு பார்த்தா விதை ஃபுல்லாகவே முள் தான். பாருங்கள், இது கைக்குள்ளே அப்படி கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே போயிருக்கு, அந்த அளவுக்கு முள். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பறைக்கணும், அப்படி இல்லைன்னா கைக்குள்ளே போயிடும். இதுக்கு உள்ள சிலது வந்து உள்ளே ஒன்றுமே இல்லை, சிலதில் இருக்குது. இன்னும் இதில் இருக்குது பாருங்கள், ஒரு விதை இருக்குது பாருங்கள், தெரியுதா? இந்த விதை இதே மாதிரி 2 விதை, சில ஒரு விதை அந்த மாதிரி இருக்கும். சிலதில் கிளியராகவே தெரியும் பாருங்கள், முத்து மாதிரி. இந்த விதை தான். இந்த விதையை பாதுகாக்கிறதுக்கு இயற்கை தந்திரமாக பண்ணியிருக்கு. இது வேலியில் வந்து ரொம்ப மகத்தான விஷயம். இது வேலியில் வந்து என்ன பண்ணணும்னா, வேலியினுடைய இதுதான் அந்த விதை. தெரியுதா? இந்த விதை வந்து கலர்ச்சிக்காய். நம்ம வேலியை சுற்றி வச்சு விட்டோம்னா இதை விட ஒரு இயற்கையான வேலி எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவு ரொம்ப படர்ந்துடும். பன்னி, மிளா, இந்த மாதிரியான காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து நம்மளுக்கு பெரிய பாதுகாப்பு. முக்கியமாக மனிதன்கிட்ட இருந்து ரொம்ப பெரிய பாதுகாப்பு. என்ன ஒரு விஷயம்னா, யானைகள்கிட்ட மட்டும் யானைக்கு இது வந்து சிறந்த உயிர்வேலியா அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டெஸ்ட் பண்ண தான் தெரியும், சும்மா நம்ம சொல்ல முடியாது. யானைக்கு இது வந்து தடுப்பாக இருக்கா இல்லையா அதுங்க பார்த்துடலாம். மற்றபடி இதை நம்ம இப்போ உடைக்க போகிறோம். ஒவ்வொன்றா உடச்சி அதை சேகரித்து, அப்புறம் மண்பானையில் இதை நம்ம வந்து சேகரிச்சுட்டு ஜூன் ஜூலையில் பெய்யக்கூடிய மழையில் நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம நட போகிறோம். அதுதான் நம்ம வேலை. பாருங்கள், எல்லாமே கலாச்சாரம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பறைக்க வேண்டியது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பறைச்சோம். ஒரு எளிமையான விஷயம் இல்லை. நம்ம கடையில் வாங்கும்போது ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் ஒரு விவசாயியாக அதை நம்ம சேகரிக்கும் போது தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியுது. ஏன்னா இது ஃபுல்லாகவே இன்றைக்கி பௌர்ணமி, பாம்பு காட்டுக்குள்ளே தான் பறைச்சோம். அங்கங்கே பாம்பினுடைய சட்டைகள் அங்கே நம்ம பறைக்கும்போது ரொம்ப இடத்துல பார்த்தோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லைன்னா கொத்து வாங்க வேண்டியிருக்கும். இந்த முள்ளும் நம்ம கையில் போயிடும். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு முள். இந்த கையை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, அதனால தான் நான் கத்தியை வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். கையை வச்சு பண்ண மாதிரி இதில் இல்லை. கழிச்சு க்ளவுஸ் போட்டு பார்க்கணும். நான் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் இந்த முழுமையான கலர்ச்சிக்காய். பாருங்கள், இந்த வித்து தான் போய் பெரிய மரமாக, அது பெரிய வித்தாக இருக்கும். இதை நம்ம சின்ன பிள்ளையில் கீழே அப்படியே உரசிக்கிட்டு உடம்புல வச்சு சுட வச்சு விளாடுவோம். ஆனால் இதனுடைய மருத்துவ குணம் பாதி பேருக்கு தெரியாது. யூடியூப்பில் அடித்து பாருங்கள், கலர்ச்சிக்காயினுடைய மருத்துவ குணம் சொல்லி வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இதில் 2 எண்ணம் கிடச்சி, ஒரே அந்த ஓட்டுக்குள்ளே 2 வித்து கிடச்சி நம்மளுக்கு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ண போகிறோம். இது நல்லா விளைஞ்சது. கடந்த ஒரு 3-4 மாதமாக நம்ம வெயிட் பண்ணி நல்லா காயட்டுன்னு சொல்லி செடியிலே காய விட்டு இப்போ பறிச்சிருக்கிறோம். இது முளைப்பு திறன் நல்லா இருக்கும்னு நம்ம நம்பலாம், பார்க்கலாம். நம்ம விதைச்சிக்கிட்டு எப்படி வளருங்க வீடியோ நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.